ஷேய் நந்தி ஐயா விஷ்ணு பிரம்மா அண்ணா அண்ணி தப்புக்கு மேலே ஒரு தப்பு வச்சு நீதிமன்றம் வெளியில் ஒரு பெட்டிஷன் அடித்து வழக்காடி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. விளையாட்டு கிரிக்கெட்டு விளையாடுவாங்கள்ல, சூதாட்டம் 1, கபடி விளையாடுவான் 2, சின்ன பிள்ளைய கோழி விளையாட்டு விளையாடும் 3, அடுத்தாப்புல சின்ன பிள்ளைய வீடு கட்டி விளையாடும் 4, அடுத்தாப்புல சின்ன பிள்ளைகள் சைக்கிள் வண்டி ஓட்டி விளையாண்டு போகுது 5, அடுத்தாப்புல எல்லாம் பூரா சிட்டி கிராமத்தில் ரேடியோ கட்டி கொட்டு மேலே அடித்து ஓடிக்கொண்டே இருக்கான் 6, அடுத்தாப்புல கணக்கில் சண்டையும் சத்திரமாக ஒவ்வொரு கிராமத்தில் சத்திரமாக ஓடிக்கொண்டே இருக்குது 7, அப்போ கணக்கில் விவசாயம் பார்க்காம ஆடு மாடு கோழி பறவைகளை அடித்து தின்னு கெழுவுருண்டானாக்கா கொழுப்பு ஏற்றி போகிறான் 8, அடுத்தாப்புல 2ஆம் நம்பர் தொழில் பார்த்து நாசம் பண்ணி பூமியை அழிக்கான். குளத்தில் பூரா கெமிக்கல் தண்ணி போகுது, எல்லாம் ஆடு மாடு கால்நடை பூரா மடிஞ்சு செத்து போகுது அந்த தண்ணி குடித்த உடனே. அப்போ இதெல்லாம் செக் பண்ணாமல் விளையாட்டு விளையாடுதான், இது ஒரு விளையாட்டு. 9, அடுத்தாப்புல பூரா விளையாட்டு அரசியல்வாதி சின்ன பிள்ளைனாக்கா வடியாந்து எனக்கு ஓட்டை போடு 2 கையை தூக்கி வச்சு விளையாடுதான். எப்படி விளையாட்டு? 10, 11 கணக்கில் என்ன விளையாடுதான்? ஒரு பேப்பரை அடித்து விட்டு வீடுந்தோறும் விளையாடு, பூமியை அழி, கடவுள் சொத்தை அழி, நாசமாக போட்டோம், குளத்தை அழி, குளத்து கீழே அழி, விவசாயத்தை அழி, ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு அழி, அனைத்தும் கடவுள் படைத்ததை பூரா அழிக்க வந்த மானிட பிறவி ஒரு ஓட்டு முத்திரையால் அழிக்கான். 11 கணக்கு. இது எவ்வளோ பெரிய விளையாட்டு! இந்த விளையாட்டு நீதிமன்றத்தில் எடுக்கலையா? இந்த 11 கணக்கில் லட்ச கோடி கணக்கு நீதிமன்றத்தில் எடுக்கணும். அப்போ டாக்குமெண்ட்ஸ் பிடுங்கலையா? பிடிங்கிருந்தால் நடக்குமா? பூரா அழித்து எப்படி போட்டிருக்கான் வீடு? டார்டாராக போட்டிருக்கான். மலையை உடைச்சிருக்கான். 12ஆம் நம்பர் கணக்கில் மலையை உடைச்சிருக்கான். உடைச்சி விரிச்சு சைன்னு 4 வீலர் 2 வீலரில் பறக்கான். புகையாக விட்டு பறக்க விடுதான் மேலே பாதிக்கு. அந்த தண்ணியை கீழே இறக்குனாலும் உயிர் ஜீவனங்கள், பறவைகள், விலங்குகள், அதுக்கு உறுப்புகள் கம்மி. அதுவும் மழை பெஞ்சவுடனே கொஞ்சம் தாகத்தில் குடித்தவுடனே மடிஞ்சு போகுது. இவன் விட்ட புகை, கெமிக்கல் விட்ட புகை, பூமியில் அசிங்கம் பண்ண விட்ட புகை எல்லாமே செயற்கையில் விட்டு வானத்தில் அந்த காற்று மூலியமாக அந்த கீழே மழை இறக்கையில் தண்ணியை கொஞ்சம் போல் குடித்தவுடனே குருவியல், சிட்டுக்குருவியல், ஆடு மாடு கால்நடையில் செத்து போகுது. என்னடா பாய்ப்பேகளா, இப்படியாடா தப்பு செய்த? 2 கை 2 கால், கண், வாய், உன் மண்டை மூளையெல்லாம் கொடுத்துருக்கார். பாவத்தை எதுக்கடா செய்திய? அனைத்தும் பாவத்தை செய்த. எப்படி இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு வச்ச கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜி கொட்டார் அவர்களே தெரியுமா தெரியாதா? ஐயா கோர்ட்டில் ஜட்ஜி இங்கே கைலாசத்தில் போட்டு கணக்கு கேட்கார். கொட்டார இதுதான் தலைமை நகரம். ஐயா உட்கார்ந்துருக்காருல கடவுள், இதுதான் தலைமை நகரம். தலைமை உள்ள நகரத்தில் நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கார். அப்போ என்ன அர்த்தம் சொல்லப்பா? நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் புரியுதா? ஈஸ்வர மகன் ஒப்பாட்டே கேட்பான், நீதிமன்றம் கோர்ட்டுக்கு உள்ளே போகலாமா, நான் மட்டும் போகலாமான்னு கேட்பான். வேண்டாண்டா, என் புள்ள போகக்கூடாது, என் புள்ள தேடி தாண்டா வரணும், நீ போகக்கூடாதுரா, உட்கார்றா, நீ இருறா, அடித்து சுண்டுன மானைக்கு நான் விடுவேன், தேடி வருவான்டா அப்படின்னார். சரிப்பா, இல்லைப்பா நீங்கள் சீக்கிரமாக நீதிமன்றம் கோர்ட்டில் உட்காரணும், நீதி அரசரில் கடவுள், நானே பூமியில் இருந்தாலும் நீங்கள் கடவுள் ஸ்தானத்தில் நீங்கள் ஐயா அம்மா தாய் தகப்பேன் அம்மா அப்பா ஐயா உட்காரணும், பூமியில் நீதிமன்றம் கோர்ட்டில் உட்காரணும். நீதிங்கிறது நீங்கள் தான், நியாயமும் நீங்கள் தான், தர்மமும் நீங்கள் தான். தர்மத்தை அழிச்சிட்டான், நியாயத்தை அழிச்சிட்டான், நீதியும் அழிச்சிட்டான், அழித்து பூமியில் விளையாடுதான்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லுதார். டைம் இருக்குடா, இப்போ கவலைப்படாரா, பாடுறா, வேடிக்கை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டார். சரிப்பா, எனக்கும் உள்ள விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கான். விவசாயம் குடும்பத்தில் குடும்பத்து உள்ள புள்ள விவசாயம் தான் கேட்கும். மற்ற மானிட பிறவி மாதிரி பூமியை அழிக்கணும், ஓடணும், 2ஆம் நம்பர் பார்க்கணுங்கிற கேள்வி ஈஸ்வரம், குடும்பம், பிள்ளைகள், வாரிசு எதையும் கேட்காது. விவசாயம் பார்க்கணும்னு கேட்கு. அப்போ எல்லாம் முள்ளுகளில் முளைச்சி பொறா, இப்போ அவன் எடுக்கானா எடுக்கலையா நான் பார்க்க பொறா அப்படின்ட்டார். நீதிமன்றத்தில் எடுக்கானா
எடுக்கலையா பொறு, அலற விடுன்னு சொல்லி கணக்கு விட்டோமா அந்த மாதிரி நான் அலற விடுவேன், கடவுள்லாம் தெரியணும்ல அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அவன் பொறுமையாக போகிறான். பொறுமைக்கு ஒரு எல்லை அளவுன்னு கேட்கான். ஆனால் நான் 7 செம்மமாக பொறுமையாக இருந்திருக்கேனடா, நீ பொறுமை தாங்க முடியலையாடா அப்படின்னு கேட்கார் பிள்ளைகிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ ஒரு அவமதிப்பு. ஏண்டா ஓட்டு தூக்கி கையை கும்பிட்டு வாங்குறவன மானிட பிறவி அவனை பார்த்து நீ கும்பிட்டு போகிற முட்டா பேலை, முட்டா பேலை, சுண்டி உடையில கடவுளை குடும்பத்தை நினப்ப, கடவுளே காப்பாற்றுங்கன்னு மானிட பிறவியை உடம்புக்குள்ளே வயிற்றுலேருந்து மூளை வரைக்கும் துடிக்க விடுவார் முகால் சத்யா.